மோக்ஷா நம்ம இப்போ பண்ண போகிறோம். கிறிஸ்மஸ் ட்ரீ அன்பாக்ஸ் பண்ணலாமா? உள்ள என்னென்ன இருக்கு காட்டு. ஐயோ சூப்பராக இருக்குது. சரிவா, ட்ரீ எல்லாம் விரிச்சிடலாமா? நீ தானே கிறிஸ்மஸ் ட்ரீ கேட்ட. கிறிஸ்மஸ் ட்ரீ யார் கேட்டாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருவா மேசா கூட பார்வை. நான் பிரசாந்த் துளசி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ அன்பாக்சிங். இன்னைக்கு கிறிஸ்மஸ் டேன்றதுனால என் பொண்ணு வந்து அப்பா எனக்கு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வேணும், அதுவும் இல்லாமல் அவள் படிக்கிற ஸ்கூல் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலுன்றதுனால அவள் வந்து அங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ அவங்க அதை செலிப்ரேட் பண்ணது பார்த்து நம்ம வீட்டில் வைக்கலான்னு கேட்டிருந்தா. சரி, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கியிருக்கோம், பாப்பா ஃபஸ்ட்டு டைம் கேட்குறா, சரி அவளுக்காக கிறிஸ்மஸ் ட்ரீயும் வாங்குவோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நாங்கள் ஸ்பெஷலாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நாங்கள் ஒன்றும் போய் ஜஸ்ட் லைக் தட் போய் வாங்கலை. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு புது வீடு இருந்தால் அதுக்கு ஹோம் லோன் எல்லாம் இருக்கும்போது பட்ஜெட் டைட்டாக தான் இருக்கும். பாரிஸ் கார்னர் போயிட்டு கடைசியில் 6 ஃபீட்டுக்கு இந்த ரெடிமேட் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கியிருந்தோம். என்ன நம்ம பண்ண போகிறோம்? கிறிஸ்மஸ் ட்ரீ பிரிக்கலாமா? ஓகே. விழாது விழாது என் செல்ல பாப்பா இல்லை அதெல்லாம் விழாது. அக்சசரிஸ்லாம் போட்டோன்னா அதோட ப்ரைஸ் வந்து எங்கேயோ போகுது. இதுவே வந்து மொத்தமாகவே எங்களுக்கு ஒரு 5000 to 6000 இன்க்ளூடிங் அக்சசரிஸோட வந்துருச்சு. ஸோ நார்மலாக ஒரு ட்ரீயோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupeesல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சசரிஸ் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ், அதாவது 5000த்துக்கும் நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம், இல்லை 10,000த்துக்கும் டெக்கரேட் பண்ணலாம். பட் எங்களுக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லாதனால சரி இது ஒரு 6 feet ட்ரீ வாங்கிட்டு அதில் நாங்கள் வைக்கிறோம். ஸோ அடுத்த கேள்வி வரும், நீங்கள் கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் கிறிஸ்டியன் கிடையாது, நாங்கள் இந்து தான். பட் ஸோ கிறிஸ்மஸ் ஒகேஷனும் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்திருந்தோம். ஸோ அதனால் வி ஆர் ஜஸ்ட் பையிங் த கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் என்ஜாயிங் த ஒகேஷன். இப்போ ரம்ஜானா பிரியாணி சாப்பிட்றதும் உண்டு. ஸோ அதனால் இப்போதைக்கு ரிலிஜன்லாம் ரொம்ப அவ்வளோ ஃபோக்கஸ்லாம் பண்ணுறது இல்லை. எங்களுக்கு வந்து ஜஸ்ட் என்ஜாய் த ஸ்பெஷல் ஒகேஷன் அண்ட் மூவ் ஆன். வெயிட் பண்ணு, டாடி ஒன்று ஒன்றா பண்ணுவாங்க. அப்பா வர வெயிட் பண்ணு. இது டாடி ஒன் பை ஒன்னா பண்ணுவாங்க. என்ன வேணும் உனக்கு? டாடி பண்றதா பிரிக்கிறானா? டாடி கிட்ட போ. இல்ல இது பிரிச்சிட்டு இதெல்லாம் அது உள்ள ஸ்டார் இருக்கு பாத்தியா? ட்ரீக்குள்ள ஸ்டார் இருக்கு பாரு, பெரிய ஸ்டார் இருக்கு பாரு. டாடி இப்ப எடுக்க போறாங்க. ட்ரீல பெரிய ஸ்டார் இது. நம்ம ட்ரீ அதை ஓபன் பண்றேன்னு வெச்சுக்கோ, சூப்பரா ஸ்டார்ல லைட்ல எரியும். நான் போட்டு காட்டுறேன், சரியா? உள்ள அடிக்குதா? இப்போ வந்தா நைஸ். அதுக்கு தான் நான் வெயிட்டிங். மோக்ஷா நல்லா இருக்குதுல்ல மோக்ஷா? ஸோ ஃபைனலாக ட்ரீ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னென்னா அவங்க கேபிள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட வந்து ஒரு அடாப்டர் தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் அந்த கேபிளை வந்து அன்ராப் பண்ணிவிட்டு அந்த அடாப்டரோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் 230 volt சப்ளையில் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ட்ரீ வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ட்ரீ எப்படி க்ளோ ஆகுதுன்றதை நீங்களே பாருங்கள். என்ன பண்ணுற? என்னத்தை? வாவ், ஹெல்ப் பண்றீங்களா? மோக்ஷா இங்க பாரு, லைட் எரிய போகுது. மோக்ஷா இங்க பாரு. ரெடி? கிவ் அப். கோ கவுண்ட் டவுன். இங்க பாரு, லைட் வர போகுது. ஓகே, ரெடி? 10 9 8 7 6 5 4 3 2 1 start. Nothing. Kala. You motion. Give it. Hey, give it. Blow it. Nothing. I got it. Wow. Just looking like a wow. Give it, motion. Give it. இதெல்லாம் எல்இடியில் மாட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்இடியில் மாட்டி இப்படி தொங்க விட்டுருணும்.
அதே மாதிரி சாண்டா கிளாஸ் எல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு எல்இடிலையும் நம்ம மாட்டினோம்னா அது க்ளோ ஆகும். இப்போ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அழகாக இருக்கா? இதை நாங்கள் மெயினாக போனதுக்கு காரணம் வந்து இந்த எட்ஜிலலாம் பார்த்தோன்னா இந்த லைட் வந்து ஃபுல்லாக எமிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த டிசைன் நாங்கள் சூஸ் பண்ணது. சாண்டா கிளாஸ் இதுவும் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி ப்ரொவிஷன். ஸோ அதில் மாட்டலாம். இதில் இங்கே ஒரு எல்இடி இருக்குது. ஸோ வெயிட்டுக்கு அது கண்டிப்பாக கீழே தான் தொங்கும். ஸோ அது நல்லா தான் இருக்குது ஃபிட்மெண்ட்டு. அழகாக இருக்குல்ல? மோக்ஷா கையில் என்ன வச்சுருக்கீங்க? மோக்ஷா நீ என்ன வச்சுருக்கியா? பெல். இங்கே வா. பெல்லா? இதில் மாட்டலாமா? நீ மாட்டுறியா? இங்கே வா. இது வந்து இது உள்ளே வச்சு இப்படி மாட்டிட்டோன்னா மாட்டியாச்சு பெல்லு. அப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர போகிறேன். பெல்லா? மோக்ஷாவா அம்மா சொல்லித்தரேன் என்ன பண்ணுங்க. எப்படி சித்ரா கிறிஸ்மஸ் ட்ரீ? அப்பா அம்மா மாட்டுவா. இங்க ஒரு எல்இடி லைட் இருக்கா? ப்ரெஸ் பண்ணி பெல் ஒன்றா வைக்கக்கூடாது, எடுத்துடணும். இப்போ இது வச்சுக்கலாம். இதுக்கு அழகாக இருக்கு. இந்த எல்இடி லைட்குள்ள திருப்ப எடுத்து ஸ்னோ ஏத்துக்கறியா? வாவ் ஸ்னோ. பாப்பா போய் இன்னொரு ஸ்னோ எடுத்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. குட்டிங்க அழகாக பிடிச்சிருக்கு. Santa Christmas tree is ready. பெல் எடுத்துட்டு வாடா. பெல் குடுறா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்த ஆக்சசரிஸ். ஸோ மோக்ஷா ஒன்று எடுத்து மாட்டிட்டு இருக்கோம். மோக்ஷா பிடிச்சிக்குதா? திரும்ப இங்கே பே. எப்படி இது ரொம்ப பிடிச்சிக்குதா? ஒன் மோர். தேங்க் யூ. எப்படிம்மா இது கிறிஸ்மஸ் ட்ரீ? உனக்கு பிடிச்சிக்குதா? ஆக்சசரிஸில் மாட்டினோன்னா நமக்கு வேறு லெவலில் இருக்கும். மோக்ஷா பிடிச்சாச்சா? உன்ன எத்தனை இது? மோக்ஷா அப்படியே திரும்ப. குட்டி பாப்பா நீ தானே கிறிஸ்மஸ் ட்ரீ கேட்ட? ரெடியா கிறிஸ்மஸ் ட்ரீ? கையை நீட்டு. சர்ப்ரைஸ். வாட் இஸ் திஸ்? மோக்ஷா காட்டு. என்னதுமா அது? நோ. ஓய் சாக்லேட் இல்லை. இங்கே எத்தனை ஓப்பன் பண்ணிடலாமா? இது மேலே வைக்கிற டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம். என்ன எடுக்க போற? அப்பா கிரேட். அம்மாக்கு இது அழகா இருக்குல்ல? அச்சோ கீழே ஊந்துச்சு. இங்கே பேர் எங்க உந்து? அப்படியே மோக்ஷா காத்துல மாட்டோம். அப்படியே ரெண்டு பேரும் அழகா இருக்குல்ல? அழகா இருக்கு. கண்ணு என் பொண்ணு என் புச்சிக்கா. அம்மாட கொடுத்து அசம்பிள் பண்ணு. ஏன் பேட்ச்வொர்க் பிக்கிறது நீ போடுறதுக்கு மட்டும் எனக்கு